Hey guys, welcome back to another video. So இந்த வீடியோல நம்ம இன்னொரு பெட்ரூம் மேக்ஓவர் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பெட்ரூம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மேட்ரஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் பெட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ மேட்ரஸ் மட்டும் தான் இந்த ரூம்ல இருந்தது. இதை வச்சு நாங்கள் எப்படி இந்த பெட்ரூம் மேக் ஓவர் பண்றோன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ரூமோட டிசைன் வந்து பேசிக்காக தான் டிசைன் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் நான் என்விஷன் பண்ண ஐடியா. ஸோ இதுதான் கான்செப்ட் ஆஃப் த டிசைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரூம் வந்து பெர்மனெண்டா இருக்க போறது இல்லை, இது ஒரு ரெண்டல் ஹவுஸ் தான். அதனால நாங்கள் ஒரு பெர்மனெண்ட் பெட் செட்டப் பண்ண வேணான்றது தான் எங்கள் மைண்ட்ல இருந்தது. அதனால நாங்கள் இந்த கிரேட் வச்சு பெட்ரூம் ஐடியாஸ்ல நம்ம நிறைய பின்ட்ரெஸ்ட்ல அண்ட் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பண்ணிருக்கிறதுனால இந்த கிரேட் வச்சே நம்ம பெட்ரூம் செட்டப் பண்ணலான்றது தான் ஐடியால இருந்தது. ஸோ நாங்கள் இந்த கிரேட்லாம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்தா எடுத்துட்டு வந்தோம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்து லோக்கல் கார்பெண்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு எங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இந்த கிரேட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்ததுனால அது நிறைய செதில் அது மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து சாண்டிங் பேப்பர் வச்சு நல்லா போக வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்ட்ராஸ் இருந்ததெல்லாம் கட்டர்ஸ் வச்சு கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணோம். ஸோ மொத்தமாக சாண்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஷார்ப் எட்ஜஸ் எதுவுமே இல்லாத மாதிரி ஃபுல்லாவே சாண்டிங் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த கிரேட்டோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கிரேட்ஸ் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ ஹெட் போர்டுக்கு 2 கிரேட்டு, பெட்டுக்கு 2 கிரேட்டு. ஸோ ஹெட் போர்டுக்கு வந்து 2 கிரேட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதோட சைஸ் வந்து 5 feet by 2 feet 6 inches. அப்புறம் பெட்டுக்கு வந்து திரும்பியும் 2 கிரேட்டு. ஸோ ஒன்னோட சைஸ் வந்து 7 feet by 4 feet, இன்னொருத்தோட சைஸ் வந்து 7 feet by 3 feet. ஸோ இந்த அகலம் வந்து 7 feet இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து 4 feet-ம் 3 feet-ம் இருக்கும். ஸோ இந்த 4 பீஸையும் அசம்பிள் பண்ணி தான் ஃபுல் பெட் செட்டப் கொண்டு வந்திருப்போம். ஸோ இது வந்து எங்கேயுமே வந்து வால்ஸோடையும் ஃப்ளோரோடையும் ஃபிக்ஸ் ஆகி இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எப்போ வேணால் இதை மூவ் பண்ணி எந்த ரூமுக்கு இல்லை எங்கே வேணால் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறதுனால மோஸ்ட்டாக நெயில்ஸ் எல்லாம் போட்டு எதுலேயுமே ஃபிக்ஸ் பண்ணலை. அண்ட் ஹெட் போர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு குட்டி ப்ராப்ளம் வந்தது. என்னன்னா சைஸ் வந்து கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ 10 feet தான் மொத்தமாக அந்த லென்த் இருந்தது. அது கரெக்டாக தான் இருந்தது. பட் கீழே வந்து ஸ்கர்ட்டிங் இருந்ததுனால இந்த சைடு 1 inch இந்த சைடு 1 inchன்னு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு ஸ்கர்ட்டிங்னா என்னன்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ரூமோட கீழே வந்து எப்பயுமே அங்கே ஒரு ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்கர்ட்டிங் சொல்வோம். ஸோ அந்த கீழே இருந்ததுனால 1 inch இடிச்சதுனால கீழே ஒழுங்காக ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ அதனால என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பெட்டை வச்சுட்டு பெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஹெட் போர்ட் பேனலை வந்து பெட்டுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதனால என்ன ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா விண்டோ வந்து கொஞ்சம் மறைஞ்சுது. ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோலே பார்க்கலாம். அந்த விண்டோ கொஞ்சம் மறைஞ்சதுனால ஒரு ப்ராப்ளமும் வரல. எப்படியும் விண்டோ ஃபுல்லாக நாங்கள் கர்டன் வச்சு தான் மறைக்கிறோம் ஆல் த டைம் பெட்ரூம்ன்றதுனால. ஸோ அதனால அந்த குட்டி விண்டோ மறையறதுல ஒரு ப்ராப்ளமும் வரல. ஸோ பெட்டை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மொத்த டைமென்ஷனும் எடுத்துட்டு சைடில் வந்து கேப்ஸ் விட்டுட்டு கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணிட்டு பெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கு மேலே இந்த ஹெட் போர்ட் பேனலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த ஹெட் போர்ட் பேனல் அண்ட் பெட் பேனல்ஸ் மட்டும் டைரெக்டாக ஸ்க்ரூ பண்ணி ட்ரில் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எங்கேயுமே ஃப்ளோர்ஸ் அண்ட் வால்ஸோட ட்ரில் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து இந்த பேலட்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுனால நாங்கள் கலர்ஸ் வந்து ஒரு பேலட்டோட கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக வேரி ஆச்சு. அது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுனால நாங்கள் வுட் ஸ்டெயின் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பட் நாங்கள் வார்னிஷோ கிளாஸோ எதுவுமே பண்ணலை, வுட் ஸ்டெயின் மட்டும் பண்ணோம். ஸோ வுட் ஸ்டெயின் வந்து 2 ஸ்டெப்பில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஷிங் பண்ணி பண்ணலாம், இல்லைனா ஒயிட் கிளாத் வச்சு ஸ்டெயின் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஷ் பண்ணி பார்த்தோம். அது வந்து என்னன்னா நிறைய ட்ரிப் ஆச்சு. ட்ரிப் ஆகி கீழே விழுந்ததுனால ஃப்ளோர் எல்லாம் அழுக்காச்சு. அதனால ஒயிட் கிளாத் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நான் ஒயிட் கிளாத் வச்சு பண்றதுக்கு தான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி வுட் ஸ்டெயின் பண்ணும்போது நான் எல்லா இடத்தையுமே ஸ்டெயின் பண்ணல. எந்த இடம்லாம் வெளியில தெரியுமோ அந்த இடத்த மட்டும் நான் ஸ்டெயின் பண்ணி விட்டுட்டேன், கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகுன்றதுனால. நெக்ஸ்ட் வந்து பெயிண்டிங். ஸோ பெயிண்டிங் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கிறதுனால நான் ஃபுல் ரூம்லாம் பெயிண்ட் பண்ணல. ஆனால் கொஞ்சம் ஹேட் பண்ணணும், கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் லுக்குன்றதுக்காக ஹைலைட் கலர் மட்டும் பெயிண்டிங் பண்ணியிருந்தோம். ஸோ ஹெட் போர்ட் பின்னாடி இருக்கிற வால், அதுக்கப்புறம் அந்த கொஞ்சோண்டு சைட் நிஷ் மட்டும் நான் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஆரஞ்ச் ஷேட் தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். பேஸ்டல் கலர் ஆஃப் ஆரஞ்ச் தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த ரூம் நீங்கள் இப்போ பார்க்கும் போதே தெரியும் நல்ல சன்லைட் இருக்கும் அந்த ரூம்ல டே ஃபுல்லா. ஸோ அதனால அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம், ரூமை கொஞ்சம் பிரைட் ஆக்கலான்றதுனால அந்த ஆரஞ்ச் கலர் செலக்ட் பண்ணியிருந்தேன். பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறமும் அது நல்ல ஒரு கலர் பேஸ்டல் ஷேட் சூப்பரா மேட்ச் ஆச்சு அந்த ரூம்க்கு. பெயிண்ட் பண்றதோட அந்த மாஸ்கிங் டேப் எடுக்கிறதுல தான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரும். ஸோ அந்த மாஸ்கிங் டேப் எல்லாம் எடுத்துட்டு பார்த்து பெயிண்ட்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அந்த பெயிண்டிங் நல்லாவே வந்திருந்தது.
நெக்ஸ்ட் வந்து ஹெட் போர்ட் பேனல்ல குஷன் செட் பண்றது தான் டாஸ்க். ஸோ ஆப்வியஸா இது பேலட்ஸ்ன்றதுனால நம்ம டைரக்டா சாஞ்சுனா அங்கே ஏதாவது ஒரு செதில் வந்தா கூட அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால ஹெட் போர்ட் கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஹெட் போர்ட் எப்படி பண்ணனா, அமேசான் பாக்ஸ் இருக்குல்ல, அதுதான் அமேசான் பாக்ஸ்ல அந்த பேஸை மட்டும் எடுத்து கட் பண்ணி என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த அமேசான் அட்டை மேல 2 இன்ச் ஃபோம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிஃப்ட் ராப் பண்ற மாதிரி நம்ம வாங்கி வச்சிருக்க ஃபேப்ரிக்கை ராப் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் வாங்கி வச்சிருந்த ஃபேப்ரிக்கும் வந்து நான் ஹைலைட் கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி தான் ஃபேப்ரிக் வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் அதை கிஃப்ட் ராப் பண்ற மாதிரி பண்ணிட்டு இந்த ஹெவி டியூட்டி ஸ்டேப்லர் இருக்கும், அதை வச்சு நீங்க ஸ்டேபிள் பண்ணாலே போதும். க்ளூவோ ஃபெவிக்விக்கோ இந்த ஃபோம்ல போட்டு ஒட்டாதீங்க. ஏன்னா நம்ம தெர்மாக்கோல்லே பார்த்துருப்பீங்க, அந்த ஃபோம் போட்டா அந்த க்ளூ, அந்த ஃபெவிக்விக் க்ளூ எல்லாம் போட்டிங்கன்னா அது உருக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இந்த ஃபோமும். அதனால நீங்க வந்து க்ளூவோ அந்த ஃபெவிக்விக்கோ போடாதீங்க. ஃபெவிக்விக் முக்கியமா போடாதீங்க, க்ளூ கூட ஒரு சில க்ளூ பரவாயில்ல. பட் நீங்க இந்த மாதிரி ராப் பண்ணி அந்த ஹெவி டியூட்டி ஸ்டேப்லர் போட்டாலே அது நல்லா நின்றுடும். அப்புறம் இது முடிச்சு அந்த 2 பேனல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 3mm டேப் வச்சுட்டு அதை ஹெட்போர்டோட அந்த ஹெட்போர்ட் பேனலோட ஒட்டிடலான்னு ட்ரை பண்ணோம். பட் அந்த அளவுக்கு நிக்கல, விழுந்து வர மாதிரி இருந்தது. அதனால என்ன பண்ணோம்னா இந்த சணல் கயிறு இருக்குல்ல, அது மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துட்டு உள்ள அந்த ஹெட்போர்ட் பேனல், அந்த அமேசான் போர்டு சொன்னால அதுக்குள்ள விட்டுட்டு ஹெட்போர்ட் பேனல் உள்ள டைட்டா டை பண்ணியாச்சு. ஸோ அது எந்த விதத்துலயும் லூஸா இல்லை, இப்போ வரைக்கும் நல்லா தான் நிக்குது, நல்லா டைட்டாவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சைட் டேபிள் தான். சைட் டேபிளுக்கு வந்து நான் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணாமல் ஒரு லெட்ஜ் மாதிரி கொடுத்துக்கலாம்னு நினச்சேன். ஸோ இந்த லெட்ஜ் மாதிரி கொடுக்கறதுக்கு 6mm பிளைவுட் மட்டும் தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த லோக்கல் கார்பெண்டர் கிட்டே கொடுத்துட்டு நான் என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு அவங்கள அங்கே வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி அந்த உட் ஸ்டெயின், நான் என்ன ஹெட்போர்டுக்கு உட் ஸ்டெயின் யூஸ் பண்ணியிருந்தேனோ அதே உட் ஸ்டெயினை இந்த பிளைவுட்லையும் அப்ளை பண்ணி கலர் மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து நான் டேரெக்டாக அந்த ஹெட்போர்டோட ஸ்க்ரூ பண்ணிட்டேன். எகேன் நான் வாலோட எதையுமே ஸ்க்ரூ பண்ணல, ஹெட்போர்டோட மட்டும்தான் ஸ்க்ரூ ஆயிருக்கு. ஸோ அதனால அங்கே எலிகெண்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லைட்டிங். ஸோ எப்பயுமே ஒரு ரூமை என்ஹான்ஸ் பண்ணுறது லைட்டிங் மட்டும்தான். ஸோ அந்த ஒரு லக்ஸரி ஃபீல், அந்த ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கணும்னாலே நம்ம லைட்டிங் ஆட் பண்ணாலே நல்லா கிடைக்கும். ஸோ நான் 2 ஹேங்கிங் லைட் இன்ஸ்டால் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து எங்கேயுமே அந்த லைட்டிங் பாயிண்ட்ஸ் எங்கேயுமே கொடுக்கல, வால் லைட்டிங் பாயிண்ட்ஸ். அதனால கீழே இருந்து ஃப்ளோர்ல தான் எடுத்துட்டு வரணும். அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த எல் பிராக்கெட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நார்மல் டியூப் லைட் ஹேங்கிங் லைட்டே வந்து வயர் மட்டும் கொஞ்சம் பெரிய வயர், லென்த்தி வயரா வாங்கிட்டு அந்த எல் பிராக்கெட்ல இன்செர்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். ஸோ இந்த எல் பிராக்கெட் வந்து பிவிசி பைப்ல தான் பண்ணோம். ஸோ நீங்க பிளாக் கலர் இல்லை ஒயிட் கலர் பிவிசி பைப் என்ன வேணும்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிவிசி இந்த எல் கனெக்டர் இருக்கும்ல, அதுவும் வாங்கிட்டு நீங்க நார்மல் ஃபெவிக்விக்கை போட்டு கனெக்ட் பண்ணாலே அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க வயரை உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு லைட்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபுல் செட்டப் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து வாலோட அந்த பிவிசி பைப்பை 3mm டேப்போட ஃபிக்ஸ் பண்ணேன். ஒரு லைட் நின்றுடுச்சு. ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணும்போது 2மே நின்றுடுச்சு. கொஞ்சம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் ஒரு எலாங்கிள் மட்டும் கீழே விழுந்துருச்சு. ஒரு எலாங்கிள் இன்னும் 3mmலே தான் இருக்கு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா இந்த கர்டன் ராட்ஸ் ஆங்கர்னு இருக்கும், நீங்க அமேசான்ல போனீங்கன்னா நான் கீழே லிங்க்கும் கொடுக்குறேன். அந்த கர்டன் ராட் ஆங்கரை வச்சுட்டு இன்னொரு லைட்டையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்க அந்த 3mmல உங்களுக்கு நிக்கலன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க இதை வச்சு கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே 2 லைட்டும் போட்டதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஏஸ்தெட்டிக் பெட்ரூம் லுக் மாதிரி நல்லா கிடைச்சது. அப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் லைட்டிங்கும் ஆட் பண்ணியிருந்தேன், ஆக்சென்ட் லைட்டிங். ஸோ ஆக்சென்ட் லைட்டிங்னா என்னன்னா வந்து ஸோ டைரக்டா நம்ம கண்ணில் வந்து இந்த லைட் அடிக்காது. அந்த டைப் ஆஃப் லைட்டிங்கை தான் ஆக்சென்ட் லைட்டிங் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இந்த ஸ்ட்ரிப் லைட் வச்சு அதை அச்சீவ் பண்ணி, ஸோ அந்த பெட் பேனலுக்கு கீழே அந்த ஸ்ட்ரிப்பை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு அண்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரிப் லைட்டையும் நான் ஹெவி டியூட்டி ஸ்டேப்லர் வச்சு மட்டும் தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நின்னாலே அது மொத்தமாக நின்றுடுச்சு. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த 2 லைட்டிங்கும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமே இந்த ரூமோட ஃபுல் செட்டப் அண்ட் ஃபுல் வியூவே மாறிடுச்சு அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கர்டன்ஸ் அண்ட் ஃபேப்ரிக் தான். ஸோ நான் வந்து ஒரு யூஸ்வலாக நம்ம கர்டன்ஸ்னு போடும்போது 2 டைப்ஸ் ஆஃப் கர்டன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஷியர், இன்னொன்று வந்து பிளாக் அவுட். ஷியர் வந்து நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்பரண்டாக தெரியும்ல, அதுதான் ஷியர் கர்டன் சொல்லுவோம். பிளாக் அவுட் வந்து சுத்தமாக எதுவுமே லைட்டே உள்ள வராத மாதிரி இருக்கும், அதுதான் பிளாக் அவுட் கர்டன் சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக பெட்ரூம்ஸ்க்குலாம் வந்து பிளாக் அவுட் கர்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக. ஆனால் நான் இங்கே வந்து ஃபுல் பிளாக் அவுட் கர்டன் மாதிரி யூஸ் பண்ணல. ஆனால் இது ஷியர் மாதிரி டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்காது. ஸோ வெளியில இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, உள்ள இருந்து லைட்ஸ் மட்டும் பாஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இது ஒயிட் கலருன்றதுனால அந்த ஃபீச்சர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுது. அண்ட் இந்த கர்டனோட டிசைனும் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ரொம்ப கொச்சன் லைன்ஸ்லாம் இல்லாமல் சிம்பிளாக லைன்ஸ் வச்சுட்டு அந்த ஹைலைட் பண்ணியிருக்க பெயிண்டிங் கலர்ஸையும் அது காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது.
அப்புறம் இந்த சைட் வால் வந்து கொஞ்சம் பிளாங்கா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்காக நான் திரும்பியும் அவங்க பெயிண்டிங் எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு 3 டெக்கார் பீசஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஹோம் சென்டர்ல வந்து இது வாங்கினேன் ஆஃபர்ல. ஸோ ஹோம் சென்டர்ல வந்துட்டு இந்த டைனிங் டேபிள் கோஸ்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இது. ஸோ ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லயும் மிச்சம் 2 வந்து கொஞ்சம் குட்டி சைஸ்லயும் வாங்கிட்டு அது 3mm டேப் போட்டு அப்படியே வாலோட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு கிளாக் பார்த்துருப்பீங்க. இந்த கிளாக் நான் வந்து ஹைக்கியா ஹால்லே காமிச்சிருப்பேன். அந்த கிளாக்கையும் இங்கே ஹேங் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஃபுல் வால்மே ஒரு ஃபுல் செட்டப் மாதிரி நல்லா இருந்தது. ஸோ யூஸ்வலாக நீங்கள் கலர் தீம் போகும்போது இங்கே பேலட்ஸ் இருக்கிறதுனால, பேலட்ஸ் வந்து ஒரு ரா மெட்டீரியல், அது வந்து ஒரு நேச்சுரல் அந்த பைன்வுட் கலர்ஸ் கிடைக்கும். ஸோ அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இங்கே இன்னொரு ரா மெட்டீரியல் அந்த ஜூட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தது. ஸோ எப்பயுமே அந்த கலர் வந்து ஒரு இடத்துல ஒரு கலர் யூஸ் பண்ணும்போது அதே கலரை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எலிமெண்ட்ஸ் வாங்கி டிசைனில் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து இன்னொரு சைட் ஆஃப் த வால்ல வந்து 2 லெட் ஷெல்ஃப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 2 லெட் ஷெல்ஃப்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் 3mm டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு அது ஃபிக்ஸ் ஆகலன்றதுனால அந்த 2 லெட் ஷெல்ஃப் மட்டும் நாங்கள் ட்ரில் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து ஸ்டைலிங். ஸோ ஸ்டைலிங்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், பழைய வீடியோவில் சொன்ன மாதிரியே தான், ஒரு தம் ரூல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 3 ஐட்டம்ஸ் இல்லை 5 ஐட்டம்ஸ் அந்த மாதிரியே ஸ்டைலிங் பண்ணுங்க. ஸோ எப்பயுமே வந்து பிளான் ஸ்டைலிங்ல இன்க்ளூட் பண்ணுங்க. அது ஒரு நேச்சுரல் எலிமெண்ட்ன்றதுனால அது ஒரு நல்ல ஏஸ்தட்டிக்காவும் ஆட் ஆகும். அண்ட் நீங்க ரொம்ப பெருசா யோசிக்கவும் வேணாம். ஒரு பிளான்ட் வச்சாலே அந்த இடம் ரொம்ப ஃபுல்ஃபில்லா ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வைக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் என்னெல்லாம் டெக்கார் ஐட்டம்ஸ் இருக்கோ அதுவே கொண்டு வந்து வைக்கலாம். தனியாக இதுக்காகன்னு போய் நீங்கள் எதுவும் டெக்கார் எல்லாம் வாங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இன்னொரு வால்ல வந்துட்டு வார்ட்ரோப் பக்கத்துல ஒரு பிளெயின் வால் இருந்தது. அங்கேயும் நான் ஹைலைட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் மிரர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மிரருக்கு மேல வந்து ஒரு ரீசார்ஜபிள் லைட் மாதிரி வாங்கி அதையும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுவும் ரிமூவபிள் தான் எல்லாமே. ஸோ ஃபைனலி அந்த ரூம் மேக் ஓவரும் முடிஞ்சிருச்சு. இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோஸ் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க யூஸ் பண்ணிருக்க எல்லா ஐட்டம்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நீங்க போய் பார்த்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் சிரிச்சிட்டே இருங்க. பை.